தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வந்து ஒரு பிக் ஃபாலுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகும், ஸோ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியான கிளியர் லெவல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ மூலம் தான் எப்படி நம்ம இதை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை டெய்லியில் நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ நல்ல ஒரு இறக்கத்துக்கு அப்புறம் திருப்பி போயிட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகே, எதுக்கு இறங்க போகுது அப்படிங்கிறத, நம்ம எதுக்காக இறங்கும், அது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி 3 months, அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இறங்கி திருப்பி பவுன்ஸ் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு. ஜனவரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆன இடத்துலேயே திருப்பி க்ளோசிங் கொடுத்துச்சு. ஆனால் கீழே நல்ல வரைக்கும் இறங்கி திருப்பி மேலேயே கொஞ்சம் மேலே போயிட்டு தான் எனக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஆனால் பிப்ரவரியில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பியரிஷ் கேண்டில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்படின்னா மூமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது ஒரு 1500 அப்படிங்கிற லெவல், என்ன லெவல் பார்த்தீங்கன்னா 27,750 26,442. ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 2 மாசமா உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட் தான் லெவல், இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசி மாசமும் இறங்கி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஏன் ஒரே மாசத்துல ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு, அப்போ இது வந்து ட்ரெண்டை என்ன செய்யல, ஃபாலோ பண்ணலை. இப்போ ட்ரெண்டு வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிட்டு ஒரு கரெக்ஷனில் இருக்குது. அது என்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது என்ன செய்யும், ஷேர் ஆகும். அதனால லைக் பண்ண மறக்காதீங்க அப்படிங்கிறத அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இறக்கம், அதாவது நீங்கள் இதை இதில் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, செப்டம்பர்லேருந்து நல்ல ஒரு இறங்கிட்டு திருப்பி டபுள் பாட்டம் என்ன செஞ்சிச்சு, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்துச்சு. இது டபுள் பாட்டம், இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம். அந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தா 24,400. ஓகே, இது வந்து ஃபைனல் சப்போர்ட். என்ன சப்போர்ட் இது, ஃபைனல் சப்போர்ட். இது ஃபைனல் சப்போர்ட், ரைட். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து ஓகே, இப்போ டபுள் பாட்டம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதோடைய நெக் பாயிண்ட்டுங்கிறது மேஜரான சப்போர்ட். இது இம்பார்ட்டண்ட், இது மேஜரான சப்போர்ட். ஓகே, இது மேஜரான சப்போர்ட்டு. நம்ம இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இருக்காது. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன். இண்டிகேட்டர்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இது மேஜரான சப்போர்ட், இது ஃபைனல் சப்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். லைன் சப்போர்ட் இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் லைனில் உள்ள சப்போர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 2 தடவை சப்போர்ட் எடுத்துருக்குது. இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட்டு. இது மேஜர்னு சொல்ல முடியாது, சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட். அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டபுள் பாட்டம், இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து இங்கே ஒரு நெக் பாயிண்ட் இருக்குது. இது ஒரு மேஜரான சப்போர்ட் இதுக்கு மேலே உள்ள ட்ரெண்டுக்கு. ஓகே, கிளியரா? ஸோ அப்போ அது என்ன லெவல் அப்படிங்கிறது, இது ஏன்னா இப்போ நியர்பையில் இருக்கிறதுனால அது எந்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 26,600. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே போனது திருப்பி இறங்குது, திருப்பி மேலே போகுது, இறங்குது. ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது, இது ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ இது நமக்கு இதை வச்சு தான் கரெக்கிறோம். இது என்ன, இதை வச்சு தான் நம்ம வந்து இது என்ன கரெக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். இங்கே இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹைக் போகும், திருப்பி ரொம்ப லோயர் போயிடும், திருப்பி ஹைக் போகும், திருப்பி அங்கேருந்து பிரேக் பண்ணி திருப்பி கீழே இறங்கும்.
இந்த ஹை போயிட்டு திருப்பியும் லோயரை பிரேக் பண்ணும். இது வந்து காம்ப்ளெக்ஸான கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ஸ் பேர் என்னது? காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். ஓகே, இது புரிஞ்சால் உங்களுக்கு போதும், ஸ்பெல்லிங் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸ் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸில் டெய்லி நம்ம நினைஞ்சிருந்தோம், இதை ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் டெய்லி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியான எண்டில் இருக்குது, கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த லெவலை உடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் தான் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 26,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வரும்? 26,100. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் இங்கே இறங்கும். அதுக்கடுத்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தான மேஜரான சப்போர்ட். இது மேஜர் சப்போர்ட், இது அதுக்கு அடுத்தவான சப்போர்ட். நான் வந்து ஒவ்வொரு தடையும் லைனில் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் இதுக்கு மேலே உள்ளது தான் லைன். இது வந்து ஃபைனலான சப்போர்ட், இது மேஜர் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கும்? இது வந்து ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷன் தான். ஸோ இந்த கரெக்ஷன் படி 26,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக என்ன செய்யும்? இறங்கும். அப்போ எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியரான இந்த மேஜர் சப்போர்ட் வரைக்கும் வருது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்க்கான டார்கெட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்டு தான் இதுக்கான டார்கெட். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக தெளிவாக எங்கே வருது? நம்ம இந்த இதான் ஹைட்டு. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஹைட்டு தான் டார்கெட். ஓகே ஓகே, இந்த ஹைட்டை தான் நம்ம டார்கெட்னு சொல்கிறோம். இந்த டார்கெட்டு என்ன சொல்லுது? 25,500க்கு வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது. ஓகே, ஸோ அப்படின்னா இது ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷன் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நமக்கு கிட்டத்தட்ட 2 மாசமாக நம்ம வந்து இது ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர்த்துக்கு ஹாஃப் சர்க்கிள் கரெக்ஷன்னா என்ன அப்படின்னே தெரியாது. அப்படி ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆன பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மூமெண்டமே இல்லாமல் என்ன செய்யும்? இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸு 26,600 பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன செய்யும்? கன்ஃபார்மாக அடுத்தடுத்த லெவலுக்கு இறங்கும். ஸோ அப்போ நம்ம இந்த லெவலை குறிச்சுக்கிறோம். இந்த மாதத்தில், அதாவது மார்ச் மந்தில் எப்போ 26,500 பிரேக் பண்ணுதோ அதுக்கடுத்து அங்கேருந்து 26,100 அப்புறம் 25,600 அப்படிங்கிற லெவலில் மிக வேகமாக இறங்க போகுது. கிட்டத்தட்ட இதனுடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1000 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு மிக துல்லியமாக இந்த கரெக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து பிக் ஃபால்னு சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன மாதமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஆனால் இது இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் என்ன செய்யணும்? வரணும். சும்மா எந்த இறங்காது. ஸோ நமக்கு கரெக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இறங்கின பிறகு இதனால தான் இறங்குச்சு அப்படிங்கிறத நியூஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் அதுதான் வந்து டெக்னிக்கல் மூலமாக முதல்ல சார்ட் மூலமாக நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியும். ஆனால் எப்போ இறங்கும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வரணும், இல்லை குளோபலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அப்போ தான் இறங்கும். ஓகே, ஸோ அப்போ இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் வரும்போது எப்போ 26,600 பிரேக் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு இறங்கும் அப்படிங்கிறது மிக துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனால் இதோடைய எண்டு பார்த்தீங்கன்னா நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்ச நாள் கூட இதையும் தாண்டி கூட போகலாம், ஆனால் அதிகபட்சமாக மேலே போகாது. ஓகே, ஸோ அப்போ அதிகபட்ச உயரம் எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு 27,175 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் எதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வரிசை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியாக உள்ள 2 சனிக்கிழமை உள்ள வீடியோஸை பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ண வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதிகபட்ச உயரம் போச்சுன்னா 27,175 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி மேலே போகலாம். இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் இப்போதைக்கு நமக்கு கரண்ட் பக்கத்தில் உள்ள மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஆனால் நமக்கு மந்த்லியில் நமக்கு தெளிவாக காமிச்சிருச்சு என்னதுன்னு சொல்லி பீரிஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணிச்சு, அதான் 26,653. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணி அடுத்து ஒன் டேல ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்தாவே உங்களுக்கு அனுப்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இன்னைக்கு வந்து நம்ம நேற்று ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் கேப் அப் ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் மேலே பவுன்ஸ் ஆயிருக்குது.
ஓகே, நாளைக்கும் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகும். ஃபஸ்ட்டு நமக்கு 26,653 பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணும்போது தான் அடுத்து ஃபர்தராக அந்த ஃபால் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதிகபட்சம் உயரம் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சொல்ல போகலாம், 27,175 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இது ஒரு வியூ. ஓகே, நெக்ஸ்ட் வியூ என்னன்னு பார்க்கலாம். இந்த வியூ மூலமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை உடைக்கும், அதுக்கப்புறம் தான் இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வியூ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தது நம்ம லைன் சப்போர்ட்டு லைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சேனல் மூலமாக வியூ பண்ணலாம். இது நெக்ஸ்ட் லெவல் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எப்பயுமே சொன்னால் இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது டபுள் பாட்டமு. இந்த டபுள் பாட்டமுக்கு அப்புறம் என்னது சொல்கிறோம், நெக் பாயிண்ட்டுங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ நெக் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆங்கிள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட்டு அதே லெவலில் எடுத்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இந்த ஆங்கிள் போட்டிருக்கோன்னு. நெக் பாயிண்ட்லேருந்து தான் வரைஞ்சிருக்கோம். இது ஒரு சப்போர்ட்டு, அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இதில் ஒரு சப்போர்ட்டு, அகைன் இதில் திருப்பி ஒரு சப்போர்ட்டு, இப்போ கேப் அப் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சேனல் சப்போர்ட். இது வந்து சப்போர்ட்டு, என்ன சப்போர்ட், இது சேனல் சப்போர்ட். ரைட், அப்போ சப்போர்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இங்கேருந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டே வரும்போது மேலே கிராஸாக செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ தான் மூமெண்டம். இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் அதிகபட்சம் உயரம் போனால் 27,175 வரைக்கும் போகும். ஸோ இது இனிமேல் இறங்குறதுக்கான வாய்ப்பு இங்கேருந்து தயாராகும். அப்போ இந்த மூமெண்டம் இதுக்குள்ளேயே மூமெண்டம் கொடுத்துட்ருக்கோம். இந்த லெவலை நீங்கள் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸு, கீழே உள்ளது சப்போர்ட். இது எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மூமெண்டம் என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே உள்ளது சப்போர்ட். ஓகே ஓகே ரைட், இது பண்ண வேண்டாம். இது ரெசிஸ்டன்ஸு, இந்த லைன் ரெசிஸ்டன்ஸு எதுன்னு தெரியாமல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு போகிறதுன்னு பார்க்கணும். இந்த லைன் தான் ரெசிஸ்டன்ஸு, இந்த கீழே உள்ளது சப்போர்ட். இந்த லைனு, இந்த லைன் சப்போர்ட். ஓகே, இப்போ தெரியும் உங்களுக்கு எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ அப்போ இதுக்குள்ளேயே ட்ரேடிங் நடக்கும். இந்த லெவலை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ என்ன செய்யும், ஃபாஸ்ட்டாக திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ லைன் சப்போர்ட்டை நம்ம தெளிவாக இந்த இதில் காமிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ 26,592, அதாவது 600. அதே சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த லெவலில் இங்கே கிராஸாக போயிட்டு இருக்குது. இது இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். இந்த லெவலை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஃபர்தராக திருப்பி இறங்கும். இதில் பாருங்கள், இந்த சப்போர்ட் எடுத்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. அகைன் அதுக்கப்புறம் அதே லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. திருப்பியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது இப்படியே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி கீழ் நோக்கி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக தெளிவாக துல்லியமாக நமக்கு என்ன செய்யுது தெரியுது. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு வியூ. ஓகே, ஸோ இது வந்து இது சேனலுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இது லைன் ரெசிஸ்டன்ஸ் வச்சியும் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன கரெக்ஷன் கண்டுபிடிச்சி காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன்ஸில் ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இது வந்து லைன் சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இந்த அளவுக்கு இந்த ஹாஃப் ஸ்கஸ்டல் கரெக்ஷன் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மூவ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது 2 நாள் நடக்கலாம், ஒரே நாளில் கூட நடக்கலாம். இந்த 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரே நாளில் கூட இருக்கலாம், இல்லை 2 நாளில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு 3 நாள். ஆனால் இந்த மூமெண்ட்டமுடைய பல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை உடச்ச பிறகு தான் இறங்கும். நமக்கு அடுத்த கேண்டில் 6ல் பார்க்கும்போது நமக்கு என்ன செஞ்சிச்சு, மிக தெளிவாக இறங்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம 3 வித வியூவை பார்த்தாச்சு. இறங்குறதுக்கு என்னென்ன இதெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இதை வச்சு தான் நம்ம அடுத்து பேட்டர்னை கண்டுபிடிச்சோம். பேட்டர்னுக்கு அப்புறம் சேனல் கண்டுபிடிச்சோம். சேனலில் பிரேக் பண்ண பிறகு எந்தெந்த லெவலில் வரைக்கும் கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 25,500 சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா தான் 24,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு
பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுடைய வியூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெளிவாக. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். இந்த லெவலில் இருக்காதனால இந்த லெவலில் ட்ரேட் பண்ணாமல் ட்ரேட் இதை பிரேக் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யலாம், என்ட்ரி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வியூ பார்க்கலாம். இன்னொரு வியூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது, பேங்க் நிஃப்டியோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை வச்சு தான் மூவ்மெண்டம் என்ன செய்யுது நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நடக்குதுன்னு தெரியும். ஸோ ஓகே, அப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. HDFC பேங்க் பாருங்க, 2 மாசமா கிட்டத்தட்ட ஹேங்கிங் மேனு, அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ். போன மாசமும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல மேலே போயிட்டு திருப்பி வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. அப்போ இதுவும் உங்களுக்கு எங்கே இருக்குது, சப்போர்ட்டில் பிரேக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஸோ இப்போ HDFCயும் உங்களுக்கு சார்ட் பார்க்கும்போது வீக்காக தான் இருக்குது. இறங்குறதுக்கு மேலே வந்து அதிகபட்சமாக போச்சு அப்படின்னு சொன்னால் 2163 வரைக்கும் போகுது. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மாசமா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாசமா அந்த லெவலில் போய் ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் 2078 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக இறங்கிரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருந்தோம். இதுலேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஃப் சர்க்கிள் பேட்டர்னுடைய ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் இதுவும் இறங்க போகுது. ஸோ இதை வச்சியும் பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ HDFCயும் உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக வெயிட்டேஜ் கொண்டது என்னதுன்னா ICICI பேங்க். ஓகே, ICICI பேங்க்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ICICI பேங்க்கும் கடைசியாக 4 மாசமா கிட்டத்தட்ட இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஸோ நல்ல டாப்பில் தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பின்னிங் டாப் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்குது. ஸ்பின்னிங் டாப்புக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது, ஜனவரி மாதம் ஸ்பின்னிங் டாப்பு, அதுக்கு முந்தின மாதம் ஹேங்கிங் மேனு, அதுக்கு முந்தின மாதம் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரு, இப்போ கடைசி மாதம் ஒரு பியரிஷ் கேண்டில். அப்போ பிப்ரவரியில் இது இறங்குறதுக்கு முடிவாயிருச்சு. அப்போ இது எப்போ ஃபாஸ்ட்டாக இறங்கும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இதில் கிட்டத்தட்ட 3 மாசமா 336 பிரேக்கே பண்ண மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு வந்த பிறகு தான் என்ன செய்யும், இது அடுத்து இறங்கும். இனிமேல் ஹைட் போச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது இந்த போன மாதம் ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்குது. ஸோ இந்த மாதமும் திருப்பி இறங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. கன்ஃபார்மாக திருப்பியும் 336 பிரேக் பண்ணும். பிரேக் பண்ண பிறகு பேங்க் நிஃப்டியும் வந்து உங்களுக்கு விழுறதுக்கான இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க். கோடாக் பேங்க்கும் நீங்கள் பார்த்தீங்க, இப்படி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸை நீங்கள் செக் பண்ணாலும் சரி, கடைசி 3 மாசமா 2 மாசமா ஹோல்ட் ஆனது. பிப்ரவரி மாதம் என்ன செஞ்சிருக்குது, எல்லாமே பியரிஷ் தான். எக்ஸாம்பிள் கோடாக் பியரிஷு, ICICI பியரிஷு, இது 2 மாசமா HDFC பேங்க் 2 மாசமாவே பியரிஷாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பியரிஷாக தான் இருக்குது. SBI மிகப்பெரிய பியரிஷ். இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் போட்டு லோவையே பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் உங்களுக்கு தயாரான நிலை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கேண்டில் 6 புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேண்டில் 6 வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். சீக்ரெட் ஆஃப் கேண்டில் 6 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் 6 தான் வந்திருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சிஸ் பேங்க் முதற்கொண்டு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் போய் ஒரு ஹேங்கிங் மேன் தான் செஞ்சிருக்குது, டாப்பில் கொடுத்துருக்குது. ஸோ பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுலையும் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கடைசியாக 2 மாதம் இறங்கி ஹேங்கிங் மேன் கொடுத்து அந்த லோவையே பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஆனால் இது ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த பவுன்ஸை பிலீவ் பண்ண வேண்டாம், இதுவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் மட்டும் உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. எஸ் பேங்க்கு நல்லா இன்வெர்டர் ஹேமர் போட்டு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்குது. ஹையை திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா, இன்னும் பிரேக் பண்ணல, ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கம்பல்சரியாக திருப்பி இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. RBL பேங்க்கும் உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்குது. ஸ்பின்னிங் டாப் கொடுத்து ஹை இங்கே திருப்பி வந்து உங்களுக்கு 606 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அப்போ ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸான HDFC, ICICI, கோடாக் பேங்க், SBI, ஆக்சிஸ் எல்லா ஸ்டாக்ஸும் உங்களுக்கு இறங்குறது தான் இருக்குது, எஸ் பேங்கை தவிர. ஓகே, ஸோ ஹெவி வெயிட்ஸும் உங்களுக்கு இறங்குறது மாதிரி தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக விழும், நல்ல ஒரு இறக்கத்துக்கு போகும். அதுக்கான எந்தெந்த லெவலில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி வியூ கொடுத்துட்ருக்குறோம். ஸோ டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்ருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ண முடியும். அதனால் கவனமாக டெய்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும், இது பிடிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டெய்லி ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சார்ட்டை எப்படி அனலைசிஸ் பண்ணணும், எது ட்ரெண்டு, எது கரெக்ஷன்ஸு, இந்த கரெக்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேட்டர்ன்ஸை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எதுக்கு இறங்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.